Hello everyone. Greetings everybody. How are things with you? I hope you will be fine. Welcome back science class. In this video session, we are going to learn chapter 16 lesson water a precious resource from 7th standard. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. ஸோ இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு வாட்டர் டே வந்து என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாட்டர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்று, அதை எவ்வளோ ப்ரீஷியஸாக நம்ம வந்து என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது யுனைடெட் நேஷன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கா, ஐநா சபை அப்படின்னு என்ன சொல்லியிருக்குன்னா, பர் பர்சனுக்கு 50 லிட்டர் வாட்டர் தான் வந்து பர் டே வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் அ கன்வீனியன்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங், வாஷிங், குக்கிங் அண்டு மெயின்டெனன்ஸ். இது எல்லாத்துக்குமே ஓகேங்களா, ப்ராப்பர் ஹைஜீனிக் இது எல்லாத்துக்குமே சேர்த்து 50 லிட்டர் வாட்டர் தான் பர் பர்சன் பர் டே அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இயர் 2003 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் டேவாக வந்து உங்களுக்கு நேச்சர் ரிசோர்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்காக, அதோட அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் வந்து நம்மளோட வேர்ல்டில் எவ்வளோ வந்து அவைலபிளாக இருக்குது, என்னென்னவா அது கண்டெயின் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஓகே, அனதர் ஒன், ஸோ எவ்வளோ வந்து வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது, வாட்டர் எவ்வளோ இருக்குது, அதில் ஃப்ரெஷ் வாட்டர் எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு யூசஸாக எவ்வளோ ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது அப்படின்ற வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் ஐ வில் ஸ்டார்ட் லெசன். ஓகே, ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? வாட்டர் என்னென்ன ஃபார்ம்ஸில் இருக்குது, எந்தெந்த ஃபார்ம்ஸில் இருக்குது, ஓகேங்களா, எந்தெந்த உருவத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஆர் யூ அஃபேர் தட் கண்டினியூஸ் யூஸ் வில் சம் டே எக்ஸஸ்ட் ஆல் த வாட்டர் அவைலபிள் ஃபார் அஸ். ஸோ எல்லா வாட்டரையுமே நம்ம தீர்த்துட்டோம் நம்ம தேவைக்காகவே அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து லிவ் பண்ண முடியுமா அப்படின்றது நம்மளுக்கு கஷ்டம் தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மூட்டை அரிசி வாங்குறீங்கன்னா அது வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு சமைக்கிறதுக்கு அரிசியே இல்லை, எப்படி ஓட்ட போகிறோம், அந்த டைம் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டும் இல்லைனா வந்து ஓகே, இந்த கொரோனா லாக்டவுன் மாதிரி ஏதோ ஒரு லாக்டவுன் வந்துருச்சு, கடை எதுவுமே ஓப்பனில் இல்லை. அப்போ எவ்வளோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ சாப்பாட்டுக்கு அரிசி இல்லையே அப்படின்ட்டு, சாதத்துக்கு அரிசியே இல்லை. ஓகேங்களா? சாப்பிட்றதுக்கு எந்த ஃபுட் ஐட்டமே இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்களோ அதே மாதிரி வாட்டரே இல்லை, வாட்டர் வந்து நம்மளால் எங்கேயுமே கையில் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாத நிலமையில் இருந்தோம்னா அப்போ தெரியும் அந்த வாட்டரோட நம்மளுக்கு எவ்வளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, வாட்டர் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே நிறையா பேர் வந்து அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, you know that water on the earth has been maintained for millions of years by various processes which make the water cycle. ஸோ வாட்டரை வந்து மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தும் சரி இது வரைக்கும் வந்து அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் அகெயின் அண்ட் அகெயின் தே ரொட்டீன் இட். என்னென்னா அது நேச்சுரலாகவே நடக்கிற விஷயம். தட் இஸ் ஏ வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் அப்படின்றது என்னென்னா, ஸோ கடல் மட்டத்தில் இருக்கிற வாட்ரு, இல்லை வந்து லேண்டுக்கு மேலே இருக்கிற வாட்ரு, கிரவுண்ட் வாட்டர், இந்த வாட்டர் எல்லாமே வந்து சூரியனோட வெப்பத்தால், அந்த ஹீட்டால் என்ன ஆகுது, உங்களுக்கு எவாபரேட் ஆகிட்டு மேலே போகுது. ஓகேங்களா? அந்த கிரவுண்ட் வாட்டர் ஆகட்டும், மற்ற எந்த வாட்டராக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, உங்களுக்கு எவாபரேட் ஆகிட்டு மேலே போகுது. ஸோ அப்படி எவாபரேட் ஆகி மேலே போகும்போது திரும்ப அது என்னவா கண்டெயின் ஆகுதுன்னா உங்களுக்கு அட்மாஸ்பியர் போய் சேருதில்ல, அங்கே எவாபரேஷன் நடக்குது. எவாபரேஷன் நடந்ததுக்கப்புறம் அது வந்து கண்டென்சேஷனாக மாறுது. ஓகேங்களா? அதாவது வாட்டர் வந்து கண்டெயின் ஆகுது. ஸோ அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு மேகத்தில் போயிட்டு கண்டென்சேஷன் ஆகுது, அதாவது க்ளவுடில் போயிட்டு அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அது வந்து என்னவா மாறுதுன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பிரேஷனாக. ஓகேங்களா? அது வந்து என்னவா மாறுது, அந்த கண்டென்ஸ் ஆன க்ளவுட் கூட கண்டென்ஸ் ஆன வாட்டர் வந்து காற்றடிக்கும் போது உங்களுக்கு மழையாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த மழை வந்து ஃபில்டர் ஆகி கீழே அடியில் கிரவுண்ட் வாட்டருக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து கீழே ப்ரெசிபிடேட்டாக மாறுது. ஸோ இதுதான் உங்களுக்கு கண்டினியூஸாக நடிக்கிற அந்த வாட்டர் சைக்கிள். ஓகேங்களா? ஸோ வாட்டர் சைக்கிளுக்கான இமேஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ கிரவுண்ட் வாட்டர், another one evaporation, condensation, cloud, transpiration. Sixth one is
இன்ஃபில்ட்ரேஷன், 7th ஒன் precipitation. ஓகே, ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ் வந்து எவ்ரி வாட்டர் சைக்கிளில் கண்டினியூஸாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஓகேவா, இது சைக்கிளில் நடக்கிற ஒரு விஷயம், இது எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, யூ ஹாவ் ஸ்டடிட் வாட்டர் சைக்கிள் இன் கிளாஸ் 8th நம்ம இந்த வாட்டர் சைக்கிள் பற்றி பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஓகே, ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். யூ நோ தட் when water circulates through the water cycle, it can be found in all the 3 forms. ஓகேங்களா, ஸோ இந்த வாட்டர் சைக்கிளில் வாட்டர் வந்து சர்க்குலேட் ஆகுது இல்லை, ஸோ அந்த சர்க்குலேட் ஆகும்போது வாட்டர் வந்து 3 ஃபார்ம்ஸில் வந்து கண்டெயின் ஆகுது. ஸோ 3 ஃபார்ம்ஸுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ வாட்டர் வேப்பர் எவாப்ரேட் ஆகி போகுது தெரியுமா, அது வந்து வாட்டர் வேப்பராக உங்களுக்கு கண்டெயின் ஆகுது. ஓகே, ஸோ இது பாருங்கள், இது வந்து வாட்டர் வேப்பர். ஓகேங்களா, எவாப்ரேட் ஆகிட்டு சன்னால் எவாப்ரேட் ஆகி மேலே போகுது தெரியுமா, அந்த செகண்ட் ப்ராசஸ் எவாப்ரேஷனில் நடக்கிற அந்த ஆவி. ஸோ இது வந்து கேஸ். ஓகே, ஸோ இங்கே ரெயினாக திரும்ப ரிட்டைன் ஆகுது இல்லை, உங்களுக்கு ரெயினாக வரும்போது அது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடாக கன்வெர்ட் ஆகிருக்கு. லாஸ்ட்டு இந்த ப்ரிசிபிடேஷன் ஃபார்மேஷன் வருது தெரியுமா, கீழே போய் இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிட்டு உங்களுக்கு அதாவது சாலிடில் போயிட்டு சாயிலில் போயிட்டு அட்டாச் ஆகுது தெரியுமா வாட்டர் மாலிகுலு, அப்போ வந்து உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த 3 சைக்கிள்ஸுமே வந்து உங்களுக்கு 3 ஃபார்மேஷனுமே இந்த வாட்டர் சைக்கிளில் எப்பயுமே நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு the solid form snow and ice is present as ice caps at the poles of the earth, snow covered mountain and glaciers. ஓகேங்களா, ஸோ இப்போ எர்த்தில் இந்த 3 ஃபார்ம்ஸில் சாலிடாக என்ன ஃபார்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னோவாக இருக்குது, கிளேஷியஸாக இருக்குது, அடுத்தது ஐஸ் கேப்ஸ், அதாவது இந்த அட்லாண்டிக், அண்டார்டிக் அந்த மாதிரி ரீஜியன்ஸ் இருக்குது தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ரீஜியனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்லேண்ட் இதெல்லாம் இருக்குது தெரியுமா. ஸோ இந்த ஸ்னோவால் கவர் ஆகிருக்கிற எல்லா ஏரியாஸ்லேயும் வந்து வாட்டர் என்ன கண்டென்ட்டாக இருக்குது, என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபார்மேஷனில் இருக்குது. அனதர் ஒன் இஸ் எ லிக்விட் வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் ஓஷன்ஸ், லேக், ரிவர் அண்ட் ஈவன் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இந்த லிக்விட் ஃபார்மேஷனில் வாட்டர் எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷனில் இருக்குது, அதாவது கடலில் இருக்குது, ஓகேங்களா, பெருங்கடல்லையும் இருக்குது, கடல்லையும் இருக்குது. அடுத்தது லேக், ஏரிகளில் இருக்குது. ரிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுகளில் இருக்குது. அண்டு ஈவன் தோ அண்டர் கிரவுண்ட்லேயும் உங்களுக்கு என்ன இருக்குது, வாட்டர் வந்து லிக்விடாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அனதர் ஒன், the gaseous forms. The gaseous form is the water vapor present in the air around us. ஓகேங்களா, ஸோ இந்த கேஷியஸ் ஃபார்மை வந்து உங்களுக்கு நார்மலாக பார்த்தா தெரியாது, இதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா உங்களால் பார்க்க முடியும். இப்போ வீட்டில் வந்து வாட்டர் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பாயில் ஆகிட்டு மேலே போகும். அந்த மேலே போகிற ஆவியை வந்து நீங்கள் நல்லா பாயில் ஆகும்போது நீங்கள் மேலே கை வச்சிங்கன்னா உங்கள் கையில் அந்த ஆவி வந்து பட்டு உங்களுக்கு ஈரமாக தண்ணியாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஏன்னா உங்களோட பாடியில் இருக்க அந்த ஹீட் பட்டு உங்களுக்கு அது ஆவி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது. இது ஒரு எக்ஸாம்பிள். அப்படி இல்லைனா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்டர் டைமில் உங்கள் வீட்டில் கிளாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டைம் நீங்கள் வந்து அந்த கிளாஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் காற்று ஊதி பாருங்கள். ஊதி பார்த்தீங்கன்னா உங்களோட சரௌண்டிங்ஸில் இருக்க அந்த கோல்டு ஏர் வந்து உங்களோட உள்ளே இருக்கிற ஹீட் வந்து வெளியே ப்ரொடியூஸ் ஆகுதில்ல, நீங்கள் ஊதும்போது உங்களோட ஹீட் பட்டு அது என்னவா மாறும்னா அந்த வாட்டர் வேப்பர் வந்து லிக்விடாக மாறுது. ஸோ அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரமாக இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் இது தான். ஓகேங்களா, அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு என்னவா வேப்பர் வந்து உங்களுக்கு வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா, the continuous cycle of water among its 3 forms keep the total amount of water on the earth constant even when the whole world is using it. ஸோ இந்த கண்டினியூஸ் ஃபார்மேஷன், இந்த சைக்கிள் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து இந்த மூணுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, அந்த கொஞ்சம் கூட சேஞ்சஸ் நடக்கிறது இல்லை. இப்போ லிக்விடாக எவ்வளோ இருக்கோ அதே வந்து உங்களுக்கு என்னவா மாறுது, எவாப்ரேஷனாக மாறுது. அதுக்கப்புறம் அந்த எவாப்ரேஷன் மாறுறது அப்படியே உங்களுக்கு ரெயின் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ரெயின் அப்படியே உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு சாலிடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, எதுவுமே வந்து ஏறித்தாளி இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு okay, most down okay, they are labeled by numbers, match these numbers with the pros. okay, இங்கே ஆல்ரெடி கொடுத்தது தான். most town
and cities have water supply system maintained by the சிவிக் பாடிஸ். இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா மெயினாக சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப் லைன் வழியாக வந்து உங்களுக்கு செட் பண்ணி நீங்கள் இருக்கிற பிளேஸ்க்கே வந்து தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதாவது மெயின் டேங்க் வந்து ரெடி பண்ணுவாங்க. டேங்க்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வீடாக வந்து தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சிட்டிஸில் நடக்கிறது. அதாவது முனிசிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த முனிசிபல் தான் வந்து உங்களுக்கு இதை பார்க்க வேண்டிய அவங்களோட அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு இதை பார்க்க வேண்டிய வேலை. அதாவது நகராட்சி உங்களோட நகரத்தில் இந்த கவுன்சிலர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க மூலயமா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கண்டென்ட். அடுத்தது ரோட் ஃபெசிலிட்டி. மெயினாக வாட்டர் வந்து உங்களுக்கு தண்ணி வரல அப்படின்ற போது உங்களுக்கு தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டியது அவங்களோட மெயின் ப்ராசஸ். அடுத்தது இந்த சாக்கடை கால்வாயெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த நகராட்சியில் இந்த உங்களோட நகரத்தில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை பார்க்க வேண்டியது அவங்களோட ஒர்க்கு. The water is drawn from nearby lakes. வாட்டர் வந்து எங்கெங்கே எடுத்துகிட்டு வராங்கன்னா லேக்ஸ்லேருந்தோ ரிவர்ஸ்லேருந்தோ பாண்ட்ஸ்லேருந்தோ உங்களுக்கு எடுத்துகிட்டு வராங்க ஆர் வெல். ஓகேங்களா. த வாட்டர் இஸ் சப்ளைடு த்ரூ ஏ நெட்ஒர்க் ஆஃப் பைப் மூலயமா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வீடாக தண்ணி வந்து சிட்டிஸில் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். மெனி வில்லேஜஸ் do not have such a water supply system. முக்கால்வாசி கிராமத்தில் இந்த வாட்டர் சப்ளை வந்து இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வாட்டர் சப்ளைஸ் வந்து அங்கே இல்லவே இல்லை அந்த ப்ராசஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா. த பீப்புள் ஃபெச் வாட்டர் டைரக்ட்லி ஃப்ரம் த சோர்சஸ். ஸோ அங்கே எங்கே டேரெக்டாக சோர்சஸ் கிடைக்குதோ அந்த சோர்சஸ் மூலயமா தான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான வாட்டரை அவங்க போய்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவரோ இல்லை வேறு எந்த சோர்ஸ் இருக்கோ அந்த சோர்ஸில் போயிட்டு தான் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த வாட்டர் போய்ட்டு தேடி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா. ரிவரோ இல்லை லேக்கு இல்லை எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, ஒரு சில மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தண்ணி கிடைக்காது, ரொம்ப தூரம் வச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க நிறையா வந்து வில்லேஜஸ் மூவிஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மூவிஸில் இருக்க மாதிரி தான் நிறையா பிளேசஸில் உங்களுக்கு தண்ணியே கிடைக்கிறது இல்லை. இன்னும் கொஞ்சம் கிராம சைட்லாம் போனீங்கன்னா அங்கே தண்ணியே இருக்காது. அடிக்கடி வந்து தண்ணி வந்து வராமல் போயிடும். ஸோ தண்ணி வரலன்னும் போது அவங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து தண்ணி எடுக்கிறது மட்டுமே வந்து மெயின் ஒர்க்காக இருக்கும். ஃபுல் டே வந்து அவங்க தண்ணி எடுக்கிறதே வந்து மெயின் ப்ராசஸாக அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. ஆஃப்டன் உமன் அண்ட் சில்ட்ரன் ஹாவ் டு வாக் செவரல் கிலோமீட்டர் டு ஃபெச் வாட்டர். ஸோ தண்ணி பிடிக்கிறதுக்காக இவங்க வந்து ரொம்ப அதிக கிலோமீட்டர் வந்து சில்ட்ரன்ஸும் உமன்ஸ் மட்டும்தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. இதில் மென்ஸ் யாருமே வந்து இன்வால்வ் ஆகிறதில்ல. த சில்ட்ரன் சஃபர் எ லாட். ஸோ அந்த குழந்தைங்க ரொம்ப வந்து சஃபர் ஆகிறாங்க. தே கேனாட் அட்டெண்ட் ஸ்கூல் ரெகுலர்லி சின்ஸ் தே ஸ்பெண்ட் ஹார்ஸ் இன் ஃபிஷிங் வாட்டர். ஸோ இந்த மாதிரி டைமில் தண்ணி வராத டைமில் ஸ்கூலுக்கு அவங்களால எப்படி கிளம்பி போக முடியும், போகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ ஸ்கூல் போக முடியல. நிறையா வந்து லீவ் வந்து அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. இந்த தண்ணி கிடைக்காத ஒரு விஷயத்தினால நிறையா வந்து லீவ் போட வேண்டியது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உமன் ஹாவ் டு பெர்ஃபார்ம் எ நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ். If they have also to spend time to fetch water is adds to their burden. ஸோ உமன்ஸ்க்கு ஆல்ரெடி வீட்டிலே வந்து அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஓகேங்களா. வீட்டில் மார்னிங் எழுதுறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்றது கூட அவங்களுக்கு டைமே இருக்காது. அந்தளவுக்கு ஒர்க்குன்ட்டு ஒர்க் செஞ்சுட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்க ஒர்க்கே தான் இன்னும் இப்போ இந்த ரீசன் ஓகே. இப்போ இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியும் ஜாபு போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ வீட்லேயும் அவ்வளோ வேலையை பார்த்துட்டு வெளியிலையும் அவங்க வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சண்டே பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் அவங்க ஆரம்பிக்கிற வேலையை நைட்டு வரைக்கும் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டேவும் இதே மாதிரி வேலை அவங்களுக்கு வீட்டில் இருந்தாலும் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வெளியே ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் சரி அவங்க வந்து கண்டினியூஸாக அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எதையுமே வந்து அவங்க பார்க்காம இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த தண்ணி பிடிக்கிறது இந்த மாதிரி தண்ணி வரல அப்படின்னும் போது அவங்க ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி ஏன்னா நடந்தே போயிட்டு ரொம்ப கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா. தண்ணி அவங்களுக்கு தேவையான வாட்டரை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக வந்து வேலை அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக இது வந்து அவங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்குது.
A large number of people draw water from tube wells and hand pump. நிறையா பீப்புள்ஸ் வந்து வாட்டர் வந்து எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப் வெல்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது கீழே நம்ம மோட்ரு போட்டு எடுப்போம் தெரியுமா, அது வந்து டியூப் வெல்லு. அடுத்தது ஹேண்ட் பம்ப்பு, கையால் அடிப்போம்ல அது, அப்படி இல்லைனா கிணறு. இந்த மாதிரி தெருவுக்கு இல்லை ஊருக்குன்னு ஒன்று இருக்கும், அங்கே போய்ட்டு அவங்க சேவ் பண்ணி அந்த வாட்டரை எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's the end of our topic. I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.